ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து ஒரு மெமரைஸ் பண்ணுற பாருங்க. என்னோட மெமரைசிங் ஃபேஸ் எப்படி இருக்குங்கிறத நல்லா பாருங்கள். ஒரு வி ஸ்டாக் இருக்குது தெரியுதா? அந்த வி ஸ்டாக்குக்கு பேடிங் ஆட் பண்ணியிருக்காங்க. வி ஸ்டாக்குக்குள்ளே 2 எலிமெண்ட் இருக்குது கரெக்டாக? ஒன்று இமேஜு, இன்னொன்று டெக்ஸ்ட்டு. இமேஜ் வந்து ஏதோ ஒரு இமேஜை கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுக்க முடியாது, நம்ம ஒரு இமேஜ் கொடுத்து ஆகணும், நம்ம கொடுத்துக்கலாம். அந்த இமேஜுக்கு வந்து 3 ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ரீசைசபிள், ஸ்கேல் டு ஃபிட்டு, ஃப்ரேம்னு போட்டு அதுக்கு ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஹலோன்னு போட்டு நம்ம நேமே கொடுத்துட்டு ஃபாண்ட்டை வந்து ஹெட்லைன்கிற ஃபாண்ட்டில் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நான் திரும்ப சொல்லணும்னா வி ஸ்டாக் இருக்குது, வி ஸ்டாக்குள்ளே 2 இருக்குது. இப்போ நான் எனக்கு தெரியும் அந்த 2 ஒன்று இமேஜ், இன்னொன்று டெக்ஸ்ட்டுன்ட்டு. இமேஜுக்கு வந்து ரீசைசபிளாக வச்சுருக்காங்க, அண்ட் தென் ஸ்கேல் டு ஃபிட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஃப்ரேம் கொடுத்து ஹைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் ஹைட்டுங்கிறது எப்படின்னு எனக்கு மறந்தே போச்சு. நான் ஃப்ரேம் நடிச்சுன்னா அதுலேயே ஆப்ஷன்ஸ் வரும்ல, அதை பார்த்தா நானே கொடுக்க போகிறேன். புரியுதா நான் எவ்வளோ ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அடுத்தது டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதுக்குள்ளே வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணால் அந்த நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ளே இப்படிலாம் நான் வச்சுருக்கேன். டெக்ஸ்ட்டுக்குள்ளே நேம் பாஸ் பண்ணால் எனக்கு தெரியும், டபுள் கோட்ஸ்குள்ளே பாஸ் பண்ணால் அப்படியே வரும், இல்லைனா அதுக்கு ஒரு மீனிங் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே தான் பாஸ் பண்ண தெரியும். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே என் பேரை பாஸ் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணாங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு மறந்துடுச்சு. ஐ திங்க் பேடிங்காக இருக்கா? இல்லை, ஃபாண்ட்டு தான். ஃபாண்ட்டு ஹெட்லைன் ஃபாண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது மறந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோட ஸ்பெல்லிங்கை தான் நீங்கள் உட்காந்து மெமரைஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? இந்த இடத்துல நான் மெமரைஸே பண்ணல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு ஐம் ட்ரைங் டு ரீகன்ஸ்ட்ரக்ட். புரியுதா? இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு புது ப்ராஜெக்டாக தான் ஓப்பன் பண்ணணும். மறுபடியும் எக்ஸ்கோட் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு iOS ஆப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடணும். இதில் வந்து டூக்கு பதிலாக Q3 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னா அதுவே அதே லொக்கேஷன் தான் வரும். இங்கே வந்து க்ரியேட் கொடுத்துடலாம். எதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா? இந்த ஸ்பீடில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் புது ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் யூ வில் கெட் அலாங் வித் தட் ஸ்பீட். ஓகே, இப்போது இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இவங்களே அதை தான் வச்சுருக்காங்க, ஆனால் நம்ம டெலிட் பண்ணி விட்ருவோம். ஆல்வேஸ் வேர் பாடிக்குள்ளே என்ன இருந்தாலும் அதை டெலிட் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ முதல்ல என்ன வச்சுருந்தாங்க? வி ஸ்டாக் வச்சுருந்தாங்களா? ஸோ வி ஸ்டாக் வச்சுக்குவோம். வி ஸ்டாக்கு ஒரு பேடிங் ஆட் பண்ணிக்குவோம், டாட் பேடிங். ஓகே, இப்போ வி ஸ்டாக்குள்ளே 2 இருந்துச்சு. ஒன்று இமேஜ். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஹலோன்னு போட்டு என் நேம் போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் டாட்டு ஃபாண்ட் போட்டு ஹெட்லைன் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இமேஜ் நான் என்ன கொடுக்கல. நான் ஏன் இப்படி விட்டுருக்கேன்னா, நான் ஏன் வெறும் இமேஜின் டைப் பண்ணிட்டு வரலினா, இமேஜின் டைப் பண்ணிங்கன்னா அது ஒரு வேரியபிள்னால் அது ஒரு பவுல் மாதிரி, அதுக்குள்ளே நீங்கள் எதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டால் அது ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபேக்ட்ரி மாதிரி, அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். அதுக்குள்ளே கொடுக்குறத நீங்கள் இந்த இடத்துல தான் கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு இமேஜோட நேம் கொடுக்கணும். ஓகேவா? அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ஏதாவது நேம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு சப்போஸ் என்ன கொடுக்குறதுன்னு தெரியலனா நீங்கள் அசெட்ஸில் போய் ஆட் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நான் இங்கே போய்க்கிறேன். ஸோ இதுக்கு மட்டும் பேரை மட்டும் நான் இப்போ ஏன்னு மாற்றிக்கிறேன். இப்போ அந்த ஏவை நான் காப்பி பண்ணிட்டு அந்த ஏவை கொண்டாந்து இதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு அசட்டை ஆட் பண்ணிடுறேன். இப்போ ஏங்கிறது ஒரு அசட்டை ஆட் ஆகிடுச்சா? இப்போ என்னால் அந்த இடத்துல ஏ கொடுத்துக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, ஏன்னு கொடுக்கணுமா? அசட்டுக்குள்ளே போய் கொடுக்கணும். ஆனால் அதை உங்களுக்கு இப்போ நான் அதை விட சிம்பிளராக ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன். இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜ் ஆட் பண்ணி ஈஸியஸ்ட் ஷார்ட்கட்டை சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா அசட்டுக்குள்ளே எல்லாம் போய் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும், தெரியுதா? இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸில் டிஃபால்ட்டாக இங்கே தான் இருக்கும். இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவனே நிறைய இமேஜஸ் வச்சுருப்பான். இதில் வந்து இப்போ இந்த இமேஜ் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ராக் பண்ணி நீங்கள் இங்கே கொண்டாந்து ட்ரா பண்ணிங்கன்னா அதுவே அதுக்கான கோட் எழுதிக்கும். இமேஜின்னு போட்டு சிஸ்டம் நேம்னு போட்டு இதை போட்டுக்கும். ஐ திங்க் இந்த சிஸ்டம் நேமுக்கு பதிலாக நம்ம அசெட்ஸ்ன்னு போட்டோம்னாவே ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசோர்ஸ்ன்னு போட்டு இமேஜ் ரிசோர்ஸ் ஓகே, வேணாம் விடுங்க. அது எனிவே உங்களுக்கு ஃப்யூச்சர் கொஷின்ஸில் வரும், அப்போ நம்ம அதை பார்த்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த பென்சில் ஐக்கான் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதுக்கு வந்து அவங்க என்னென்ன ஆட் பண்ணியிருந்தாங்க? டாட் ரீசைசபிள் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டாட் ஸ்கேல் டு சம்திங் போட்டிருந்தாங்க. இதில் ஸ்கேல் டு ஃபிட் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்புறம் டாட் போட்டு ஃப்ரேமு, அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து ஹைட் கொடுத்துருந்தாங்களா?
ஹைட் கொடுத்து அதில் வந்து பிக்சல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் 100 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 200 கொடுத்துருந்தாங்களா? ஓகே, 100 நீட்டாக இருக்குது, நம்ம 100 வச்சுக்குவோம். நீட்டாக வந்துடுச்சா? ஸோ அந்த நம்பர்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி கரெக்டாக போட தேவையில்லை. உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சு கரெக்டாக போடுறீங்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் வாட் ஐ நீட். இது நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். ஓகே, உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ரெஃபர் பண்ணி கூட வந்து போட்டுக்கோங்க.